இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிங்க் கலர் பூரியும் சன்னா மசாலாவும் தான் பண்ணியிருந்தேன். இந்த சன்னா மசாலா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 5, 6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதை ஆறுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அரைச்சி நம்ம இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க சென்னா ஆட் பண்ணிடலாம். இந்த சென்னா வேக வைக்கும் போதே நான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் உப்பு இந்த தண்ணியோடு நம்ம ஆட் பண்ணுறதுனால உப்பு தேவையான அளவு நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 10 வேக வச்ச சென்னா எடுத்து அது கூடவே தண்ணி கலந்து அதையும் நல்லா அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி நல்லா கையில் கசக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணோம்னா நம்மளோட டேஸ்டியான சென்னா ரெடி ஆகிடும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறதுனால நான் பிங்க் கலர் பூரி பண்ணியிருந்தேன். என் பையனுக்கு இது ஃபேவரெட். ஸோ இது தான் பண்ணி கொடுத்துருந்தேன். நீங்கள் உங்களோட வேலண்டைன்ஸ் டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.